ஸோ ஈக்குலிபிரியம் சாப்டர்ல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா பார்க்கறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லையா? இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்கும். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த pH ஆஃப் 0.05 மோல் கோடின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கோடினாலே என்னென்னே தெரியாது. ஓகே, எனிவே கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இஸ் பார்த்தீங்கன்னா 9.95. அப்போ pH வந்து 9.95 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த கோடின் வந்து நம்ம கண்டிப்பாக என்னது பேஸ் தான். ஏன்னா pH வந்து 7க்கு மேலே இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இனிஷியலாக கோடினை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ கோடினை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து நமக்கு வந்து பேஸ். ஓகே, அப்போ நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு தெரியாத ஒன்றை கூட நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதான் பவர் ஆஃப் நாலேஜ் இல்லையா? அப்போ நம்ம pH நமக்கு தெரியும். pH 9க்கு மேலே 9 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக நமக்கு வந்து பேஸாக வந்து இருக்கும். அப்புறம் கால்குலேட் இட்ஸ் வந்து வேணா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் வந்து PKB. PKBன்றது வேணா இப்போ KB கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து பேஸ்ன்றது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பீக் இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியணும். அப்போ கோடினோட ஸ்ட்ரக்சராக நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம வந்து அதை அப்படியே எழுதிப்போம். C18 H21 NO3 வந்து இருக்குது. இது வந்து கோடின். இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது? இது வந்து பேஸ். அப்போ பேஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக OH மைனஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ OH மைனஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு ஓபியும் ஒரு ஹெச்சையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? C18 ஹச் ஒரு ஹச் வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணோம். அப்போ H20 அப்புறம் நமக்கு என்ன NO2 வந்து இருக்குது. ஒரு ஓவையும் ஒரு ஹைட்ரஜன் மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்னங்க அது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.005 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? சி ஆல்ஃபா கொடுக்கலாம். ஆனால் வந்து ஆல்ஃபா வந்து இல்லை. அப்போ எக்ஸ்னு வச்சு நம்ம பண்ண முடியுமானா கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து pH கொடுத்துருக்காங்க. அப்போ pH வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, கரெக்ட். அப்போ pH வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 9.95 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து H+ கான்சன்ட்ரேஷன் இதுலேருந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து H+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு தேவையில்லை. OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு வந்து தேவை. அப்போ நமக்கு வந்து தேவை POH. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் POH? 14 minus 9.95. ஓகே, இனிஷியலாக அந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டே வருது பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 14லேருந்து நமக்கு 9.95 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 4.05 வந்து வருது நமக்கு. சரி, கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேயே நமக்கு வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் POH? POH which is equal to minus log of OH minus. ஓகே, மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ். அப்போ pHோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 4.05 which is equal to minus log of OH minus. அப்போ what is the value of log of OH minus which is equal to minus 4.05. அப்போ what is the OH minus concentration? OH minus concentration which is equal to anti-log of. ஓகே, ஸோ anti-log of minus 4.05. நான் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஆன்டிலாக் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்துச்சு நம்ம வந்து டைரெக்டாக எடுக்கக்கூடாது. ஒன்றை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் which is equal to anti-log of. ஓகே, ஸோ anti-log of நம்ம என்ன பண்ணோம்? -5 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 95 வந்து பார்க்கணும். அப்போ ஆன்டிலாக் நமக்கு எதுக்கு பார்க்கணும்? 0.95 வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 0.95 நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 8.9125 வந்து வருது. 8.912 வச்சுக்கோங்க. ஓகே, 912 into 10 to the power of -5 வந்து வரும். இந்த ஹோல் நம்பர் என்ன ஆகிடும்? பவர் வந்து மாறிடும். அப்போ OHோட மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வருது? இந்த 8.912 into 10 to the power of -5 வந்து வருது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வருவோம். கோடினோட ஸ்ட்ரக்சர் என்னது? C18 H21 NO3. அது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பேசிக் தான். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு OH மைனஸ் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா C18 H20 NO2 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இது கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? OHO இது வந்து இனிஷியலாக நமக்கு எவ்வளோ இருக்குது? 0.005 வந்து நமக்கு வந்து இருக்குது. இனிஷியலாக இது நமக்கு வந்து 0 தான் இருக்கும். அப்போ ஈக்குவலியம் அட்டைன் ஆகும்போது OH மைனஸ் நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குது? 8.912 into 10 to the power of -5. இங்கே நமக்கு அப்போ இது நமக்கு எத்தனை ஃபார்ம் ஆயிருக்குதோ அதே மாலிகுல் தான் நமக்கு வந்து இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? 8.912 into 10 to the power of -5
5. இது நமக்கு என்னன்னா இது வந்து இவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கும். இது 5 into 10 to the power of minus 3லேருந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். 8.912 into 10 to the power of minus 5 வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது நமக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 டைம் நமக்கு வந்து லோயராக வந்து இருக்குது. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெகிழிஜிபிள்னு எடுத்துப்போம். ஓகேவா? அது நெகிழிஜிபிள்னு எடுத்தால் நமக்கு வந்து வேல்யூல வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்காது. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம், 5 into 10 to the power of minus 3ன்னு எடுத்துடலாம். அப்போ இப்போ நம்மகிட்ட எல்லா வேல்யூமே இருக்குது. அப்போ கேபி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேபி which is equal to 8.912 into 10 to the power of minus 5 ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்போ ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8.912 into 10 to the power of minus 5 divided by reactant கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து 5 into 10 to the power of minus 3ன்னு நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ which is equal to 8.912 into 8.912. அப்போ நம்ம ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 79.42 வந்து வருது. 79.42 into 10 to the power of minus 10 வந்து நமக்கு வந்து மாறிடும். divided by 5 into 10 to the power of minus 3 which is equal நமக்கு என்ன வருது, 79.42 divided by நமக்கு என்ன 5 வந்து வருது. அப்போ which is equal to இங்க இருக்குது 15.884 into 10 to the power of minus 7 வந்து வருது. அப்போ கேபியோட வேல்யூ நமக்கு என்ன வருது, 15.884 into 10 to the power of minus 7 வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பிகேபி வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். What is the formula for PKB? PKB which is equal to minus log of KB இல்லையா? அப்போ KB அப்போ minus log of கேபியோட வேல்யூ நமக்கு என்னது 15 வந்து 1 பாயிண்ட் வச்சுக்கலாமா, 1.5884 into 10 to the power of minus 7 வந்து இருந்துச்சு இல்லையா? அப்போ வேல்யூ ஸ்மால் ஆக்கும்போது நம்பர் வந்து பெருசாகும் இல்லையா? அப்போ 10 to the power of minus 6 வந்து நமக்கு வந்து மாறிடும். இப்போ நீங்கள் வந்து லாக் வேல்யூ வந்து எடுங்க. அப்போ என்ன பண்ணால் log of 1.5884 ப்ளஸ் நமக்கு என்ன வரும்னா log of 10 to the power of minus 6 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ what is the value of log of 1.558? log of 1.5884 which is equal நமக்கு என்ன வருதுன்னா 0.200 வருது இல்லையா? அப்போ 200 எடுத்துப்போம். 200 மைனஸ் வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நீங்கள் 6 இந்த வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும், 5.8 வந்து நமக்கு வந்து வரும். minus 5.8 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ which is equal to 5.8. அப்போ what is the PKB value? PKB value which is equal to 5.8.